Good morning all. Welcome to Biology Simplified Tamil. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா sexual reproduction in flowering plantsல நம்ம double fertilization பார்க்க போறோம். Double fertilization is very important topic. ஏன்னா இது வந்து நமக்கு angiosperm flowering plants ஆன angiospermல மட்டும்தான் இருக்கு, gymnospermல கூட கிடையாது. ஸோ angiospermல மட்டும் ஸ்பெக்குலியரா இருக்கிறதுனால ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறதுனால this is very important topic. Okay. After entering one of the synergids, இப்போ நம்ம லாஸ்ட் பார்ட்ல பார்த்தோம் போலன் டியூப் வந்து சினர்ஜிட்ஸ்ல இருக்க பிலிஃபார்ம் அப்பரேட்டஸ் கைட் பண்ணி எம்ப்ரியோ சாக்குக்குள்ள என்டர் ஆயிடுது மைக்ரோபைலார் எண்ட் வழியா அப்படின்னு பார்த்தோம். உள்ள போனது என்ன பண்ணுவோம், போலன் டியூப் பிரேக் ஆகி இந்த இடத்துல நான் உங்களுக்கு அப்படியே வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் பெருசா வரைஞ்சிக்குவோம். இங்க ஓவியூல் இருக்கு, ஓகேங்களா? இந்த மாதிரி இங்க எம்ப்ரியோ சாக் இருக்கு. போலன் டியூப் இப்படியே வந்து உங்களுக்கு மைக்ரோபைலார் எண்ட் வழியா உள்ள போகி போலன் டியூப் உள்ள போகி இந்த எம்ப்ரியோ சாக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத நான் இங்க உங்களுக்கு பெருசா காமிக்கிறேன். சோ தட் இங்க எக் இருக்கு, சைட்ல 2 சினர்ஜிட்ஸ் இருக்கு. சினர்ஜிட்ஸ்ல வந்து பிலிஃபார்ம் அப்பரேட்டஸ் இருக்கு, மேல 3 ஆன்டிபோடல்ஸ் இருக்கு, நடுவுல 2 போலார் நியூக்ளியை இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு என்ன ஆச்சு, போலன் டியூப் இப்படியே உள்ள வந்து இந்த ஒன் ஆஃப் த சினர்ஜிட்ஸ்ல இருக்க பிலிஃபார்ம் அப்பரேட்டஸ் அதை கைட் பண்ணி சினர்ஜிட்ஸ் வழியா உள்ள வந்துச்சு. உள்ள வந்து 2 மேல் கேமிட்ட ரிலீஸ் பண்ணுச்சு. 2 மேல் கேமிட்ட போலன் டியூப் ரிலீஸ் பண்ணுச்சு. இதுதான் இது வரைக்கும் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, so the pollen tube releases 2 male gametes into the cytoplasm of the synergids. so இந்த இடத்துல நீட்ல assertion reason question கேட்பாங்க. சைட்டோபிளாசம் ஆஃப் த சினர்ஜிட்ல ரிலீஸ் பண்ணிருக்கு 2 மேல் கேமிட்ட. இங்க இருந்து தான் அது எங்க போகுது, எம்ப்ரியோ சாக்கு போகுது. நம்ம டயக்ராம்ல எப்படி காமிச்சிருக்கோம், டைரக்டா எம்ப்ரியோ சாக் சென்ட்ரல் செல்ல போய் ரிலீஸ் ஆயிருக்கிறதா காமிச்சிருக்கோம். பட் ஒரு சினர்ஜிடோட சைட்டோபிளாசத்துக்குள்ளதான் யாரு ரிலீஸ் ஆயிருக்கா, 2 மேல் கேமிட்டும் ரிலீஸ் ஆயிருக்காங்க. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஒன் ஆஃப் த மேல் கேமிட் மூவ் டுவர்ட்ஸ் த எக் செல் and fuses with its nucleus, thus completing the syngamy. Sir, syn apna connection, joining. Gamy na gametes, male gamete female gamete joined ஆகிறது, fuse ஆகிறது தான் syngamy. So male gamete female gamete ரெண்டும் fuse ஆயிடுது. female gamete வந்து egg, male gamete male gamete தான் சொல்லுவோம். 2 பேரும் ஃபியூஸ் ஆயிட்டா சின்கேமி ஓவர், 1 ஃபர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. சோ ஒரு மேல் கேமிட் எக் செல்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸோட கம்பைன்ட் ஆகி சின்கேமி முடிஞ்சிடுது. சரி, இப்படி கம்பைன்ட் ஆயிடுச்சு, 2 செல்லு கம்பைன்ட் ஆனா ஒரு புது செல் ஃபார்ம் உள்ள 2 ஃபியூஸ் ஆகி யார் ஃபார்ம் ஆயிருக்கா, எக் அண்ட் மேல் கேமிட் ஃபியூஸ் ஆகி உங்களுக்கு டிப்ளாய்டு ஜைகோட்டா ஃபார்ம் பண்ணுது. எக் அண்ட் மேல் கேமிட் ஃபியூஸ் ஆனிச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிறது டிப்ளாய்டு ஜைகோட். எந்த ஒரு ஆர்கானிசத்துக்கும் முதல் செல்லு ஜைகோட்டா இருக்கும், ஜைகோட் டிப்ளாய்டா இருக்கும், மறந்துடாதீங்க. சோ n plus n 2n, n plus n எக் ஒரு n, மேல் கேமிட் ஒரு n, இவங்க 2 பேரும் ஃபியூஸ் ஆகி வந்த ஜைகோட் 2n. 2n டிப்ளாய்டு, சிங்கிள் n ஹாப்ளாய்டு, மறந்துடக்கூடாது. The other male gamete moves towards the 2 polar nuclei located in the central cell and fuse with them to produce triploid primary endosperm nucleus. இங்க செல் வரல, இன்னும் நியூக்ளியஸ் தான். இங்க பாருங்க, இது ஒரு போலார் நியூக்ளியை, இது ஒரு போலார் நியூக்ளியஸ், இது ஒரு மேல் கேமிட். இவங்களோட போய் சேர்ந்து 1 plus 1 plus 1 ட்ரிப்ளாய்டு, n plus 1n 2n 3n ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ ஃபார்ம் பண்றான். சோ 2 போலார் நியூக்ளியை ஒரு மேல் கேமிட் 3 பேரும் சேர்ந்து ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ ஃபார்ம் பண்றாங்க. திஸ் இஸ் செகண்ட் ஃபர்டிலைசேஷன். அதான் டபுள் ஃபர்டிலைசேஷன். சின்கேமி ஒரு ஃபர்டிலைசேஷன், பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகிறது ரெண்டாவது ஃபர்டிலைசேஷன், டபுள் ஃபர்டிலைசேஷன். As this involved the fusion of 3 haploid nuclei, it is termed triple fusion. Triple fusionங்கிறது பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகிறது மட்டும், இதுக்கு மட்டும். ஏன்னா 1 2 3 நியூக்ளியை ஃபியூஸ் ஆகிறதுனால இதை ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படிங்கிறோம். சின்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபியூஷன் இங்க நடக்குது. என்னென்ன, சின்கேமி அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன். சின்கேமி அப்படிங்கிறது ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணுது, ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படிங்கிறது பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணுது. Take place in an embryo sac
The phenomena is termed as double fertilization. Double fertilization, an event unique to the flowering plants. Unique அப்படின்னா என்ன அர்த்தம்? Flowering plants angiospermல மட்டுமே இந்த double fertilization இருக்கு, வேற எங்கேயும் இல்ல. The central cell after triple fusion becomes the primary endosperm cell. So இந்த சென்ட்ரல் செல்லுல ஃபியூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த என்டையர் சென்ட்ரல் செல், பெரிய சென்ட்ரல் செல் இருக்கு பாத்தீங்களா, அது பிரைமரி எண்டோஸ்பம் செல்லா மாறிடுது, ட்ரிப்ளாய்டு செல்லா மாறிடுது. அண்ட் டெவலப்ஸ் இன்டு சென்ட்ரல் செல் தான் நமக்கு எண்டோஸ்பர்மா டெவலப் ஆகுது, மறந்துடக்கூடாது. ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஜைகோட் டெவலப்ஸ் இன்டு எம்ப்ரியோ. ஜைகோட் எம்ப்ரியோவா டெவலப் ஆகுது. சென்ட்ரல் செல் ட்ரிபிள் ஃபியூஷன் ஆனதுக்கு அப்புறம் எண்டோஸ்பர்மா டெவலப் ஆகுது. இது வரைக்கும் சென்ட்ரல் செல் வந்து எண்டோஸ்பர்மா டெவலப் ஆகுது அப்படிங்கறத எந்த எக்ஸாம்லயும் கேட்கல. அப்ப இந்த பாயிண்ட் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சென்ட்ரல் செல் தான் ட்ரிபிள் ஃபியூஷனுக்கு அப்புறம் எண்டோஸ்பர்மா மாறுது அப்படிங்கறத கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இனி வர எக்ஸாம்ஸ்ல. ஏன்னா இது வரைக்கும் கேட்கல. நெக்ஸ்ட், எம்ப்ரியோ டெவலப்மெண்ட். இப்போ இது எம்ப்ரியோ சாக், ஜைகோட் எக் செல்லோட ஒரு மேல் கேமெட் சேர்ந்து ஜைகோட் ஃபார்ம் ஆயிருக்கு. பிரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ் இங்க இருக்கிறதுனால இந்த சென்ட்ரல் செல் பிரைமரி எண்டோஸ்பர்ம் செல்லா மாறிடுச்சு. ஓகே, இப்ப இது எம்ப்ரியோவா மாறணும், சாரி ஜைகோட் எம்ப்ரியோவா மாறணும், ஜைகோட் எம்ப்ரியோவா டெவலப் ஆகணும். அப்ப எம்ப்ரியோ டிப்ளாய்டு, பிரைமரி எண்டோஸ்பர்ம் செல் என்னவா மாறணும்? எண்டோஸ்பர்மா மாறணும். எண்டோஸ்பர்ம் தான் எம்ப்ரியோவுக்கு ஃபுட்டை கொடுப்பான். அப்ப ஃபர்ஸ்ட் யார் ஃபார்ம் ஆகும்? பிரைமரி எண்டோஸ்பர்ம் செல் வந்து எண்டோஸ்பர்மா டெவலப் ஆகும் ஜைகோட் எம்ப்ரியோவா டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஏன்னா டெவலப்பிங் எம்ப்ரியோவுக்கு உணவே யாருதான்? இந்த எண்டோஸ்பர்ம் தான். சரி, ஃபர்ஸ்ட் ஜைகோட்டை மட்டும் எப்படி டெவலப் ஆகுதுன்னு நீங்க காமிச்சிருக்காங்க. ஜைகோட் 2 செல் ஸ்டேட்டுக்கு வருது. அதுக்கப்புறம் குளோபுலார் எம்ப்ரியோ, உருண்டையா இருக்கு பாத்தீங்களா, டென்னிஸ் பேட் மாதிரி குளோபுலார் எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப்ல ஒரு எம்ப்ரியோவை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஸ்டெப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கிள் செல் ஜைகோட்ல இருந்து குளோபுலார் எம்ப்ரியோ, ஹார்ட் எம்ப்ரியோ, குளோபுலாருக்கு அடுத்துதான் ஹார்ட் ஷேப். தென் எம்ப்ரியோல ப்ளூமியூல், ரேடிக்கல், காட்லிடன், இந்த 3 பார்ட் வருது. ப்ளூமியூல், ரேடிக்கல், காட்லிடன் 3 பார்ட் வருது. ப்ளூமியூல்ல இருந்து உங்களுக்கு ஷூட் சிஸ்டம் வரும். ஷூட் சிஸ்டம், ஸ்டெம், லீவ்ஸ் அதெல்லாம் வரும். ரேடிக்கல்ல இருந்து ரூட் சிஸ்டம் வரும். ரேடிக்கல், ரூட் ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ளூமியூல்ல இருந்து ஷூட் சிஸ்டம். காட்லிடன்ஸ் நமக்கு சீட் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சீடு டெவலப் ஆகும்போது ஹெல்ப் பண்ணும், சீடு ஜெர்மினேட் ஆகும்போது. ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே கொஸ்டின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த சஸ்பென்சார் அதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் ஃபுட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். யாருக்கு? எம்ப்ரியோவுக்கு. எதுல இருந்து? எண்டோஸ்பர்ம்ல இருந்து. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்குறோம். போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ப்ரீ ஃபர்டிலைசேஷன்ல மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ஃபார்ம் ஆகுறது, அதாவது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், மெகாஸ்போரோஜெனிசிஸ், மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ஃபார்ம் ஆகுறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாலினேஷன் பார்த்தோம், பாலினேஷன். அதுக்கப்புறம் ஃபர்டிலைசேஷன் பார்த்தோம், டபுள் ஃபர்டிலைசேஷன். போஸ்ட் ஃபர்டிலைசேஷன், ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். Following double fertilization, events of endosperm and embryo development, maturation of ovule into seed and ovary into fruit are collectively termed as post-fertilization event. Fertilization, double fertilization நடக்குது angiospermல. Fertilizationக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? மெகாஸ்போரோஜெனிசிஸ், மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், பாலினேஷன் இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சு. ஸோ ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி ப்ரீ ஃபர்டிலைசேஷன் கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? ப்ரீ ஃபர்டிலைசேஷனுக்கு நான் இங்க எழுதுறேன், ஞாபகம் வச்சுங்க. மெகாஸ்போரோஜெனிசிஸ் ப்ரீ ஃபர்டிலைசேஷன். இது ப்ரீ ஃபர்டிலைசேஷன். மெகாஸ்போரோஜெனிசிஸ், ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன் ஆஃப் மெகாஸ்போர். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், ஓகே. மெகாஸ்போரோஜெனிசிஸ், மெகாஸ்போர்ல இருந்து எக் ஃபார்ம் ஆகும். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், மைக்ரோஸ்போர் போலன் கிரெயின்ல இருந்து மேல் கேமிட் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்து பாலினேஷன். போலன் கிரெயின் வந்து ஸ்டிக்மால விழுவுறது. ஓகே, இதெல்லாம் ப்ரீ ஃபர்டிலைசேஷன். அதுக்கு அடுத்து ஃபர்டிலைசேஷன், டபுள் ஃபர்டிலைசேஷன் இன்னைக்கு தான் படிச்சோம். ஃபர்டிலைசேஷன்
ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன். போஸ்ட் ஃபர்டிலைசேஷன்ல யாரெல்லாம் வராங்க ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. இங்க பாருங்க, டபுள் ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சதும் எண்டோஸ்பெர்ம் எம்பிரியோ டெவலப்மெண்ட் நடக்குது. இது போஸ்ட் ஃபர்டிலைசேஷன். எண்டோஸ்பெர்ம் டெவலப்மெண்ட், எம்பிரியோ டெவலப்மெண்ட். எம்பிரியோ ஜைகோட்ல இருந்து வந்துச்சு, எண்டோஸ்பெர்ம் சென்ட்ரல் செல்ல இருந்து டெவலப் ஆகி வருது ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். போஸ்ட்னா ஆஃப்டர் அப்படின்னு அர்த்தம். ஓவியூல் சீடா மெச்சூர் ஆகுது, ஓவரி ஃப்ரூட்டா மெச்சூர் ஆகுது ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம். இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்து கொஸ்டின்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதுதான், அவ்வளவுதான். சிம்பிளா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். இனிமே மறப்போமா? மறக்கவே மாட்டோம். இந்த மாதிரி பிரிச்சு 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 கூறு போட்டு படிச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் நெவர் ஃபர்கெட். அப்படியே லைன் பை லைனா படிச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தாதான் கஷ்டம். அந்த லைனை ஒட்டைங்க, கூறு போடுங்க. அம்மா ஒரு பெரிய தோசையை கொண்டு வந்து வச்சு சாப்பிடு அப்படின்னு நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வச்சாங்கன்னா நமக்கு ஐயோ இவ்வளவு பெரிய தோசையான்னு இருக்கும். அதே பிச்சு 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 குட்டி குட்டி பீஸா போட்டாங்கன்னா குட்டி குட்டி பீஸ் தானே அழகா எடுத்து சாப்பிட்டுருவோம். அந்த மாதிரிதான் இங்கேயும் படிக்கிறதும். சின்ன சின்ன பீஸா பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஈஸியா ஞாபகமும் வச்சுக்கலாம். ஓகே, இப்ப எண்டோஸ்பெர்ம் பார்ப்போம். அவங்க முதல்ல எண்டோஸ்பெர்ம் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப எம்பிரியோ நம்ம பாத்துறோம், எண்டோஸ்பெர்ம். ஓகே, எண்டோஸ்பெர்ம் டெவலப்மெண்ட் ப்ரிசீட்ஸ். ப்ரிசீட்ஸ் என்ன? முன்னாடியே. யாருக்கு முன்னாடியே? எம்பிரியோ. எம்பிரியோ டெவலப்மெண்ட் டயக்ராம் பார்த்தோம், தியரி பார்க்கலாம். எண்டோஸ்பெர்ம் டெவலப் ப்ரிசீட்ஸ் எம்பிரியோ டெவலப்மெண்ட். எம்பிரியோ டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடியே எண்டோஸ்பெர்ம் வந்துடும். சோறு வேணும் இல்ல யாருக்கு? எம்பிரியோவுக்கு. அதனால வை ரீசன் அதுதான். பிகாஸ் எம்பிரியோ growth ஆகிறதுக்கு ஃபுட் வேணும், அதனால எண்டோஸ்பெர்ம் முதல்ல டெவலப் ஆயிடுது. எண்டோஸ்பெர்ம் தான் எம்பிரியோவோட உணவு, நியூட்ரிஷன், ஞாபகம் வச்சுக்கணும். The primary endosperm cell divides repeatedly and forms a triploid endosperm tissue. The cells of this tissue are filled with reserve food material. ஏன்னா உணவு ஞாபகம் வச்சுக்கணும், reserve food material, and are used for the nutrition of the developing embryo. Reason அவனே சொல்லிட்டான். In the most common type of endosperm development, the primary endosperm nucleus undergoes successive nuclear division to give rise to free nuclei. கண்டினியூவா நியூக்ளியஸ் டிவைட் ஆகிட்டே இருக்கும், செல் வால் ஃபார்ம் ஆகல. அப்ப லிக்விடா இருக்கும். இந்த கோகனட்ல லிக்விட், கோகனட் குடிக்கிறோம்ல இளநீ, லிக்விட். ஏன் லிக்விடா இருக்கு? நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆகிக்கிட்டே வருது, செல் வால் ஃபார்ம் ஆகல. அதான். This stage of endosperm development is called free nuclear endosperm. Subsequently அதுக்கப்புறம் என்ன ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும்? செல் வால் ஃபார்மேஷன் நடக்கும். And the endosperm becomes cellular. செல்லுலரா மாறிச்சுன்னா கெட்டி கெட்டியா மாறிடும். அந்த ஒயிட் கலர்ல தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு எடுக்கிறோம்ல, அதுதான் செல்லுலார் எண்டோஸ்பெர்ம். The number of free nuclei formed before cellularization varies greatly. Species மாறும். The coconut water from tender coconutனா இளநீ, that you are familiar with is nothing but free nuclear endosperm made up of thousands of nuclei and the surrounding white kernel. White kernelனா தேங்காய் சட்னி அரைக்கிறது எடுக்கிறோம்ல, அது செல்லுலார் எண்டோஸ்பெர்ம். ஓகே, நெக்ஸ்ட், எண்டோஸ்பெர்ம் மே பி either completely consumed by the developing embryo. எம்பிரியோ ஃபுல்லா அதை கன்சியூம் பண்ணிடுச்சுன்னா நமக்கு திங்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது, பட் பரவாயில்ல, அப்ப சீடையே தின்ற வேண்டியதுதான். ஓகே, பீ, கிரவுண்ட் நட், பீன்ஸ். ஸோ அதுல எல்லாம் நம்ம எதை சாப்பிட்றோம்? காட்லிடனை சாப்பிட்றோம். பீ பிளான்ட், கிரவுண்ட் நட், பீன்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்றது என்னங்க? காட்லிடன். பிஃபோர் சீட் மெச்சூரேஷன், சீட் மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே எண்டோஸ்பெர்ம் பூரா வந்து சீடா மாத்திமா. ஆர் இட் மே பி பர்சிஸ்ட்னா கண்டினியூவா இருக்கலாம். இந்த மெச்சூர் சீட் கேஸ்டர் வந்து எண்டோஸ்பெர்ம் இருக்கும். அப்ப கேஸ்டர்ல ஆட்டி என்ன எடுக்கிறமே விளக்கெண்ணெய், அது என்னது? எண்டோஸ்பெர்ம்ல இருந்து வருதுன்னு சொல்லணும் நம்ம. ஏன்னா கேஸ்டர்ல எண்டோஸ்பெர்ம் இருக்கு. கோகனட் எண்டோஸ்பெர்ம் தான் நம்ம சட்னி சாப்பிட்றோம். and be used up during seed germination. seed germinationக்கு அந்த எண்டோஸ்பெர்ம் இங்க யூஸ் பண்ணும். சரி, எண்டோஸ்பெர்ம் இங்கெல்லாம் தீர்ந்து போச்சு, அப்ப காட்லிடன்ல ஃபுட் இருக்கும், அதை எடுத்து சீட் ஜெர்மினேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? சரி, இதுல இருந்து நீட் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. பீ பிளான்ட், கிரவுண்ட் நட், பீன்ஸ், இதுலலாம் எம்பிரியோல எண்டோஸ்பெர்ம் தீர்ந்து போச்சு, எண்டோஸ்பெர்ம் கம்ப்ளீட்லி கன்சியூம்டு. பட் கேஸ்டர், கோகனட்ல எண்டோஸ்பெர்ம் கண்டினியூவா பர்சிஸ்டன்ஸா இருக்கு, சீட்ல இருக்கு. ஓகே, split open some seeds of castor, peas, beans, groundnut, fruit of coconut. Fruit of coconut na onnu illa, and தேங்காயை உடைச்சு சாப்பிடுறோம்ல அதான். And look for the endosperm in each case. Endosperm இருக்கான்னு பாருங்க. Find out whether the endosperm is persistent in cereals. Cereals என்ன? wheat, தானியங்கள், rice,
மெய்ஸ் இதுலலாம் நமக்கு எண்டோஸ்பம் இருக்கா? ஆனா சோறாக்கி திங்கிறோம்லங்க, சோறு வேக வச்சு, அது எண்டோஸ்பம் தான். கோதுமை சப்பாத்தி போட்டு திங்கிறோம்ல, அது எண்டோஸ்பம் தான். சோ எண்டோஸ்பம் தான் அது. எது? வீட்டு, ரைஸ், மெய்ஸும் எண்டோஸ்பம் தான். மக்காச்சோளம் திங்கிறீங்கல்ல, அது வந்து எண்டோஸ்பம் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எம்ப்ரியோ. எம்ப்ரியோவும் இன்னைக்கு முடிச்சிருவோம். ஆமா, சீடு மட்டும் நெக்ஸ்ட் பார்ட்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். எம்ப்ரியோ இப்ப முடிச்சிடலாம். எம்ப்ரியோ டெவலப்ஸ் அட் மைக்ரோபைலார் எண்ட். இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். பிரிச்சு பாருங்க. மைக்ரோபைலார் எண்ட், எம்ப்ரியோ எங்க டெவலப் ஆகுது? கொஸ்டின் இதுதான் வரும். மைக்ரோபைலார் எண்ட், அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது சலாசல் எண்ட். ஓகேங்களா? சோ மைக்ரோபைலார் எண்ட்ல யாரோ ரைஸ் ஹேண்ட் பண்ணிருக்கீங்க. என்ன டவுட்டுப்பா? ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே. குட் மார்னிங். பிரசன்ட் சொல்றதுக்காக ரைஸ் ஹேண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே. எம்ப்ரியோ டெவலப்ஸ் அட் மைக்ரோபைலார் எண்ட். திஸ் இஸ் பெக்குலியர், இம்பார்ட்டன்ட். எம்ப்ரியோங்கிறது தான் டெவலப்பிங் ஜைகோட். சாரி, எம்ப்ரியோ தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அதுதான் நமக்கு காட்லிடன், ப்ளூமியூல், ரேடிக்கல்லாம் இருக்கு. காட்லிடன் வந்து உணவை சேமிச்சு வச்சிருக்கோம் டைகாட்டா இருந்தா. ப்ளூமியூல் வந்து ஷூட்டா வளரும், ரேடிக்கல் ரூட்டா வளரும். அப்ப எம்ப்ரியோ எங்க இருக்கு? மைக்ரோபைலார் எண்ட்ல இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். embryos of the embryo sac, where embryo sacனா என்ன? ஃபீமேல் கேமெட்டோஃபைட், மறந்துடாதீங்க. where the zygote is situated. zygote தானே எம்ப்ரியோவா டெவலப் ஆகுது. zygote எங்க இருந்துச்சு, அங்கதான் எம்ப்ரியோவோ டெவலப் ஆயிருக்கும். அந்த ரெண்டுமே மைக்ரோபைலார் எண்ட்ல தான். zygote தான் எம்ப்ரியோவா டெவலப் ஆகுது. most zygotes divide only after certain amount of endosperm is formed. endosperm ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் மோஸ்ட்லி zygote டிவைட் ஆகும். ஏன்னா அதுக்கு ஃபுட்டே எம்ப்ரியோ தான், சாரி எண்டோஸ்பர்ம் தான். ஜைகோட்டுக்கு ஃபுட்டே எண்டோஸ்பர்ம் தான். அதனால ஜைகோட் டிவைட் ஆகிறது எண்டோஸ்பர்ம் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் தான். சரி, this is an adaptation to provide assured nutrition. கண்டிப்பா உணவு வேணும் இல்லையா, to the developing embryo. Though the seeds differ greatly, the early stages of embryo development, embryogeny, geny formation of embryo, development of embryo are similar in both monocot and dicot. So இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். 2.13ல ஸ்டேஜஸ் ஆஃப் எம்ப்ரியோஜெனி, டைகாட்லிடனஸ் எம்ப்ரியோ கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஜைகோட் இருந்துச்சு, அப்புறம் குளோபுலர் ஸ்டேஜ் இருந்துச்சு, அப்புறம் ஹார்ட் ஷேப் இருந்துச்சு, அதுக்கப்புறம் டெவலப்டு எம்ப்ரியோ வந்துச்சு. டெவலப்டு எம்ப்ரியோல ப்ளூமியூல், ரேடிக்கல், காட்லிடன் இருந்துச்சு. ஓகே, டைகாட் எம்ப்ரியோ தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. The zygote gives rise to proembryo. First formed embryo proembryo. Subsequently proembryoல இருந்து globular shape, heart shape, அதுக்கப்புறம் மெச்சூர் எம்ப்ரியோ வந்துருது. ஸோ ப்ரோ எம்ப்ரியோ, குளோபுலர் எம்ப்ரியோ, ஹார்ட் ஷேப்டு எம்ப்ரியோ. இதை நீங்க ஆர்டர் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் கடைசியா மெச்சூர் எம்ப்ரியோ. A typical dicotyledonous embryo consists of an embryonal axis. நீங்க ஓபன் பண்ணி வச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நடுவுல எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் இருக்கும். விரிச்சு வச்சு பார்த்தா ரெண்டு சைடு 2 காட்லிடன்ஸ் இருக்கும். இந்த எம்ப்ரியோனல் ஆக்சிஸ்ல நமக்கு கீழே இருக்கிறது ரேடிக்கல், காட்லிடனஸ் ஆக்சிஸ்க்கு மேல இருக்கிறது ப்ளூமியூல். சோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Cotyledon, the portion of embryonal axis above the level of cotyledon is epicotyl. காட்லிடனுக்கு மேல இருக்கிறது எபிகாட்டில், காட்லிடன் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கிறது ஹைப்போகாட்டில். ஓகே, சோ எபிகாட்டில் which terminates, அந்த எபிகாட்டில் முடியறது எதுல முடியுது? ப்ளூமியூல்ல முடியுது, ஆர் ஸ்டெம் டிப் சொல்றோம். The cylindrical portion below the level of cotyledons is hypocotyl. ஹைப்போனாலே கீழே, எப்பினா மேல. காட்லிடனுக்கு மேல இருந்தா எபிகாட்டில், அது ப்ளூமியூல்ல முடியுது. காட்லிடனுக்கு கீழே ஹைப்போகாட்டில், அது ரேடிக்கல்ல முடியுது. ரேடிக்கல் லோயர் அண்ட் ரேடிக்கல்ல முடியுது, இல்லைன்னா ரூட் டிப்ல முடியுது. The root tip is covered with root cap. root tip டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு root cap அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். Embryos of monocotyledons possess only one cotyledon. ஏன்னா அதனாலதான் அதுக்கு பேரே monocotyledon, சிங்கிள் காட்லிடன் இருக்கும். In grass family, the cotyledon is called scutellum. grass family வந்துருச்சுனாலே உங்களுக்கு ரைஸ், வீட், மெய்ஸ், புல் வகைகள் எல்லாமே வந்துரும், பேம்பூ கூட. அப்போ கிராஸ் ஃபேமிலியில நம்ம எம்ப்ரியோ இந்த மாதிரி இருக்கும், சிங்கிள் காட்லிடன் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு வந்து ப்ளூமியூல், ரேடிக்கல் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும்.
இந்த சிங்கிள் காட்லேடன் வந்து ரொம்ப தின்னாவும் பேப்பரியாவும் ஃபுட் எல்லாம் இல்லாம இருக்கிறதுனால இதை வந்து ஸ்கியூட்டெல்லம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கியூட்டெல்லம் அப்படிம்போம். மேல இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கே சார், எண்டோஸ்பம், ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். எண்டோஸ்போமை சுத்தி ரயில் தண்டவாளம், அந்த கார்டன் எல்லாம் ரயில் போட்டு வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி ரயில் தண்டவாளம் மாதிரி இப்படி வரைஞ்சி வச்சிருப்பாங்க, ரயில்வே ட்ராக் மாதிரி. அது யாருன்னா அலியூரான் லேயர். அலியூரான் லேயர். அலியூரான் அப்படின்னாலே மீனிங் வந்து புரோட்டீன் அப்படின்னு அர்த்தம். இவனும் யார் தான்? எண்டோஸ்போம் தான். இந்த எண்டோஸ்போமோட லேயர் தான், எண்டோஸ்போமோட லேயர் தான் அலியூரான் லேயரும். So that's the thing. இதுல இந்த ஸ்கியூட்டெல்லம், ஸ்கியூட்டெல்லத்தை நம்ம என்ன சொன்னோம்? ஸ்கியூட்டெல்லத்தை காட்லிடனோட இன்னொரு பேரு, பேப்பரியா தின்னா இருக்கு. ஷேப் எப்படி இருக்கு? ஒரு கேடயம் மாதிரி இருக்கு இல்லையா பாக்குறதுக்கு? அந்த ஷேப்ல தான் இருக்கு. ஓகே, காட்லிடன் இஸ் கால்ட் ஸ்கியூட்டெல்லம். ஷீல்டு ஷேப்ல இருக்கும். That is situated towards one side of the embryonal axis. At its lower end, embryonal axis has லோயர் எண்ட்ல ரேடிக்கல் இருக்கும், அப்பர் எண்ட்ல என்ன இருக்கும்? ப்ளூமியூல் இருக்கும். ஓகே, ரேடிக்கல் அண்ட் ரூட் கேப் இருக்கு. என்க்ளோஸ்ட் இன் அன் அன்டிஃபரன்ஷியேட்டட் ஷீத். ரேடிக்கலையும் ரூட் கேப்பையும் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஷீத்னா கவர், அவ்வளவுதான், ப்ரொடெக்டிவ் கவர். அதை வந்து கோலியோ ரைஸாங்கிறோம். ரைஸானா ரூட். ஓகே, the portion of the embryonal axis above the level of attachment of scutellum is epicotyl. மேல எபிகாட்டில்ல உங்களுக்கு சூட் அபெக்ஸ் இருக்கு. அங்க வந்து உங்களுக்கு ப்ளூமியூல் இருக்கும். ப்ளூமியூல கவர் பண்ணிட்டு இருக்கிறது கோலியோப்டைல். கோலியோப்டைல் அதுவும் ஷீட் தான், ஒரு ஹாலோ ஃபோலியார் ஸ்ட்ரக்சர். லீஃப் பிரைமார்டியா, ஃபியூ லீஃப் பிரைமார்டியானா லீஃப் அதுல இருந்து தான் டெவலப் ஆகி வரப்போகுது. லீஃப் முன்னாடி, லீஃப் வரதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரக்சர் லீஃப் பிரைமார்டியா. சோ இதுல வந்து லீஃப் பிரைமார்டியா, அதாவது அந்த ப்ளூமியூல கவர் பண்ணிட்டு இருக்கிறது கோலியோப்டைல். ரூட் கேப்பை கவர் பண்ணிட்டு இருக்க ஷீட் கோலியோரைசா. கோலியோப்டைல் கோலியோரைசாலாம் மோனோகாட்ல தான் இருக்கும், டைகாட்ல இருக்காது. soak a few seeds in water. இது கோதுமை, மெய்ஸ், பீஸ், சிக் பீஸ், கிரவுண்ட் நட், இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்? ஓவர் நைட் தண்ணியில ஊற வைக்க. Then split the seeds and observe the various parts of the embryo and the seed. ஒரு நார்மல் மைக்ரோஸ்கோப்போ அல்லது இந்த பூத கண்ணாடின்னு சொல்லுவாங்களே, ஒரு லென்ஸ் மாதிரி வச்சு பாப்பீங்களே, அந்த மாதிரி இருந்தா இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நீங்க ஊற வச்ச சீடை ஓபன் பண்ணி பார்க்கும்போது காட்லிடன், அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய ப்ளூமியூல், ரேடிக்கல், கோலியோரைசா, கோலியோப்டைல், இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். கோலியோரைசா, கோலியோப்டைல் மோனோகாட்ல இருக்கும். 2 காட்லிடன்ஸ் டைகாட்ல இருக்கும். இதெல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல நம்ம சீடு பார்க்கலாம். சீடு ஒரே பார்ட்டா நம்ம நடத்தி முடிச்சிட்டோம்னா இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆயிரும். ஆமா, இப்போ நடத்துனதுல உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேளுங்க. அப்போமிக்சிஸ், பாலிஎம்பிரியானி இருக்கு, அது சின்ன டாபிக் தான். இப்ப நடத்துனதுல உங்களுக்கு டவுட் இருந்தா ரைஸ் ஹேண்ட் கொடுத்து கேட்கலாம். இல்ல வேற ஏதாவது டவுட் இருக்கு கேட்கணும்னாலும் கேளுங்க. தேங்க்யூ. யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். See you all. Bye. Take care. டவுட் இருக்கா? யாரும் ரைஸ் ஹேண்ட் பண்ணல. தேங்க்யூ. நல்லா படிங்க. தேங்க்யூ.